என் பேர் நித்யா. 22லேருந்து எனக்கு மணி சார் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், மணி ஃபினான்ஸ் குரூப்லேருந்து. பட் 23 அக்டோபரில் தான் ஷீட் வாங்கி ஜாயின் பண்ணேன். என்னோடய மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20K. பட் இப்போ வரைக்கும் எனக்கு 5.5 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய 2 ஃப்ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோதான். டாக்டர் சிவசங்கர். ஐ எம் a dentist சார், ப்ராக்டிஸிங் திருவான்மியூர். என்னோடது இந்த ஓகே இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயராக என்னோடய சிஸ்டர் சொல்லி தான் தெரியும் எனக்கு. நான் 1 இயராக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு இன்வெஸ்டிங் ஜேர்னி வந்து 2006லேருந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஸ்டாக்லேயும் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் ரெகுலராக இல்லை. 3-4 இயர்ஸ் பண்ணுவேன், ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வரும், எடுத்துருவேன். அதுலேருந்து 2018லேருந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து 93 lakhs இப்போது. வணக்கம், என்னுடைய பேர் வந்து பாசா பாலாசிங். நான் RxCA ஃபினான்ஷியல் ஹெல்த் கிளினிக்குன்னு சொல்லிட்டு தனிநபர் நிதி ஆலோசனை வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஸோ சாரோட விஷனும் என்னோடய விஷனும் ஒன்றுன்னு சொல்லலாம். பட் வேறு வழிகளில் நாங்கள் வேலை செய்துட்ருக்கோம். சில காரணங்களால் எங்களால் ரொம்ப வோக்கலாக இருக்க முடியாது, அவங்கள வந்து எங்களால் வவுச் பண்ண முடியாது. அதுக்கு சில லீகல் விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நாங்கள் சேர்ந்து பணிபுரிவதற்கான தளங்களை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். நன்றி. வணக்கம், என் பேர் விஜயகுமார். திருவள்ளூர்லேருந்து வரேன். இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு அப்புறம் கமர்ஷியலுக்கான ஃப்ளோரிங்ஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சாரோடதும் என்னோடதும் கிட்டத்தட்ட ஒரு 2022லேருந்து இருக்குது. ஆனால் நான் ஒரு தடவை தான் அவர்கிட்ட பேச வச்சுருக்கேன். லைக் என்னோட மெத்தடாச்சு என்ன அப்படின்னா, வி கேன் சர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரி வேக்கன்சிஸ் லைக் ப்ராஃபிட்ஸ் ஓரியன்டாக இருக்கிற ப்ராசஸிங் பண்ணுவோம். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஏதாவது ப்ராசஸ் அவங்க பண்ண தான் போகிறாங்க. ஸோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி சரி நான் அதோட சேர்ந்து எனக்கு வேலையும் நடந்துடும், அதுக்கான பேமெண்ட் வரும். மேபி அவங்க அவுட்புட் எடுக்கும்போது அவங்க இருக்கிற ப்ராஃபிட்டும் எனக்கு வரும். ஸோ இந்த பேட்டர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. லைக் MPLஆ இருக்கட்டும், இல்லை பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த பிளாட்ஃபார்மும் இப்போ சாரை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவங்க மணி குரூப்பில் பேசும்போது இருந்த பிளாட்ஃபார்மும் வந்துட்டு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் ஓகே ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அவருக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, அதுக்கான ரைட்டிங் அந்த நகைச்சுவைக்கெலாம் வந்து ஈடே கிடையாது. ஆதித்யா சார் இருந்த சைடில் இருந்து ஆக்சுவலாக தே கேன் ஃபாலோ தட். அந்த டைமில் எல்லாமே வந்துட்டு அவர் எங்களுக்கு அந்த முகமாக தான் தெரியும். அது ஆனால் அவங்க எழுதுகிற ஜோக்ஸ் இருக்குல்ல வந்துட்டு அது வந்து சார் லிட்ரலி சூப்பர் சார். நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த நான் வாட்ச் அதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அப்போ வந்துட்டு வெறுமனே நார்மல் இது தானே, அப்போ வந்து அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவும் கிடையாது. ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணி போஸ்ட் போடுறதுக்கு நிறைய பேர் இப்போ எங்கள் குரூப்லேயே இப்போ ஓகே ஸ்ட்ராட்டஜி சைடில் பார்க்கும்போது அது எனக்கு இப்போ நல்ல பெனிஃபிட் ஆச்சு. மோரோவர் எனக்கு ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்ததுனால நான் பிரேக் பண்ணி எடுத்துட்டேன். எகைன் நான் திருப்பி வந்து ஒரு 6 lakhs வரைக்கும் வி கேன் அக்குமுலேட் தட் ஒன். நல்லா போய்கிட்டு இருக்கு. தே ஆன் மேக் இட் ஆன் ஷோர்லி வி கெட் த சேம் 100 crore சார்ஜ். தேங்க்யூ. என் பேர் செல்வகுமார். நான் ஐடிக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் நியூவாக வந்திருக்கேன், செந்தில் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. ஹாய், என் நேம் செந்தில் குமார். காக்னிஷனில் ஆர்கிடெக்டாக இருக்கேன். ஸோ பாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ஓகே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஸ்ட்ராட்டஜி பற்றி எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ பட் நான் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணல டியூ டு சம் பர்சனல் கமிட்மெண்ட்னால. இனிமேல் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும். என்னுடைய போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து 2.5 lakhs, பட் 50% ப்ராஃபிட்டில் இருக்குது. தேங்க்ஸ் வெங்கட் சார். அண்ட் இதில் மெயினாக நான் லேர்ன் பண்ணது வந்து என்னென்னா 2 விஷயம். ஒன்று, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா இதில் இன்வெஸ்ட் பண்ண வாங்க, அதான் எல்லோரும் சொல்கிறது. பட் நான் கற்றுக்கிட்டது மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த ஓகே ஸ்ட்ராட்டஜிக்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம 5 மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம்னா 5 மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே ஃபண்ட் மேனேஜர் வந்து சேம் ஸ்டாக்கை தான் 5 மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறோம். அது வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து அவங்க என்ன ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறாங்கிறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இதில் வந்து நம்மகிட்ட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் லேர்னிங். அடுத்து வந்து நம்ம இப்போ எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே நம்ம சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சா சக்ஸஸ் ஆனவங்கள்ட்ட போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத கேட்கணும். பட் சக்ஸஸ் ஸ்டோரியை மட்டும் கேட்கக்கூடாது. அவங்க ஃபெயிலியர்லேருந்து எப்படி மேலே வந்திருக்காங்க. சப்போஸ் நம்ம ஃபெயிலியர் ஆனாலுமே அதை எப்படி வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும், அந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து மேலே போக முடியும்.
ஸோ அந்த விஷயத்தை வந்து சார் வந்து நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து மேக்ஸிமம் எல்லாமே டவுன் ஆனாலுமே நம்மளால் 70% கீழே நம்மளுடைய மணி லாஸ் ஆகும். இது ஒன் ஆஃப் த மெயின் பாசிட்டிவ் திங்ஸ் இன் ஓகே ஸ்ட்ராட்டஜி. தேங்க்ஸ் வெரி மச். என்னோடய பேர் விவேகானந்தன். நான் சென்னை ஆவடியிலேருந்து வரேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து இப்போ ஒரு 16 lakh இருக்குது. தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன். ஸோ என்னோடய நேம் ரவிக்குமார். நான் சென்னை தாம்பரம்லேருந்து வந்திருக்கிறேன். ஸோ நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் more than 15 years. அண்ட் லாஸ்ட் 4 years நாங்கள் ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஹோம் இன்டீரியர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் சென்னை அண்ட் பெங்களூர் லொக்கேஷனில். ஸோ ஃபார் ஓகே நல்லா போய்கிட்டு இருக்குது. எனக்கு ஒரு 6 months முன்னாடி தான் என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா தான் இந்த ஓகே ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சிச்சு. ஸோ அவர் ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்னால வர முடியல. ஸோ அவர் மேலே வச்சுருந்த ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவர் மேலே வச்சுருந்த அந்த ட்ரஸ்ட், அப்புறம் சாரோட கனெக்ட் கிடச்சக்கப்புறம் அந்த வெபினார் அட்டன் பண்ணேன். இந்த ப்ராசஸ், அந்த டீமோட கொலாபரேஷன், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது பிரமிக்க மாதிரி இருந்துச்சு இனிஷியலாக. பட் கொஞ்சம் யோசித்தேன் நான். பட் ஸ்டில் ஒரு ஸ்டெப் வைக்கலாமா வேணாமா. பட் எனிவேஸ் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐடி போய்கிட்டு இருக்குது. ஸோ ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். பட் இருந்தாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு வந்து விடவே இல்லை. ஸோ என்னோடய ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியருங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ரேர் தான். பட் சார் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, ஸோ டெஃபினட்டாக ஸ்கைஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டில் 2 பேரும் ஏர்னிங்னால எங்களால் கொஞ்சம் மந்த்லி இன்கம்ஸ் சேவ் பண்ண முடிஞ்சு. அண்ட் எனக்கு வர பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் ப்ராஃபிட் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ அது எல்லாமே சேர்த்து இப்போது போர்ட்ஃபோலியோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ இந்த 6 months பார்த்தீங்கன்னா டு பி ஹானஸ்ட் we are still நெகட்டிவ் தான் போய்கிட்டு இருக்குது. பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பேனிக்கோ இது இப்படியே நமக்கு லாஸ் ஆயிருமோங்கிற ஒரு எதுவுமே எனக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் வந்து லாஸ்ட் டிசம்பர் நினைக்கிறேன், அப்பவும் மார்க்கெட் ரொம்ப கொஞ்சம் கிரச்சான டைம் தான். அவருமே நெகட்டிவில் காமிக்கும்போது அவரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துறாரு. ஸோ இது ஒன்றுமே இல்லை, இன்னொரு 3 months பேக் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரியில் திருப்பி அதே போர்ட்ஃபோலியோ காமிக்கிறாரு. ப்ளஸ் 20% மேலே அவர் ப்ராஃபிட் பார்த்தாரு. ஸோ இந்த சேம் 3 months அவர் எவ்வளோ டவுனாக இருந்து அப்பில் வந்தாருங்கிறது என்னோட ரியலாகவே நான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த சேம் கான்ஃபிடன்ஸ் தான் இப்போ எனக்கும் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிடைக்காத ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் ஃப்ரெண்ட் மூலிமா கிடச்சிச்சு. பட் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குதேன். ஸோ ஸ்லோ பை ஸ்லோ நானும் என்னோடய போர்ட்ஃபோலியோவை க்ரோத் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஹாய் எவ்ரிவன். என் பேர் சுரேஷ். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் ஒரு 12+ years-ஆக. ஸோ எனக்கு கோவிடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி ஐடியா கிடையாது. கோவிட் அப்போ தான் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ பயந்து போய் தான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சமாக தேடி நம்ம MFI குரூப்பில் பார்த்துட்டு டிஸ்கஷன்ஸ்லாம் பார்த்து சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டுருந்தேன். ஸோ 22 எண்டு ஷீட் வாங்கிட்டேன். ரேண்டமாக கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கினேன். பட் அகைன் ரொம்ப ஃபாலோ பண்ணதை. ஸோ லாஸ்ட் இயர் வந்து அகைன் கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இப்போது 7.5 lakhs 8 lakhs ஓகே ஸ்டாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இன்னும் மற்ற ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ க்ரோயிங் அப். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தனஞ்சயன். திருப்பூர்லேருந்து வந்துருக்கிறேங்க. லக்ஷ்மி பாடி பில்டர்ஸ்னு கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்டெய்னர் ஃபேப்ரிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. என்னுடைய பிரதர் ஃப்ரெண்டு நிர்மல் மூலியமாக சார் தெரிய வந்து பிரதர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காருங்க. இதான் ஃபஸ்ட் டைம் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறேங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிர்மல். நான் இங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் 15 years-ஆக. எனக்கு வெங்கட் யாருன்னே தெரியாது. நான் MI5 குரூப்பில் தான் வந்து அவர் எனக்கு பார்த்துட்டு அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணேன். ஆனால் இன்னமும் என் ஒய்ஃப் வந்து அவங்க மேலே என்ன நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. பட் வந்து அவங்க வந்து ஆனந்த சீனிவாசன் தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க நான் வந்து அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு கம்பேரிசன் வந்து என்னென்னா, நீ உங்கள் போர்ட்ஃபோலியோ வருதா இல்லை என்னோடது வருதா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இது பண்ணுவோம். ஆனால் லீடிங்கில் நான் தான் இருக்கேன். அதை நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். ஆனால் என்ன, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இவர் வந்து அப்படியே க்ரோ பண்ணணும்னு சொல்லுவார். பட் அதை வந்து என் ஒய்ஃப் வந்து க்ரோ ஆனோடனே அதுலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே பாண்டில் மாற்றி விட்ருவாங்க. இப்போ எங்களுக்குள்ளே அதுதான் போயிட்டுருக்கு. அது முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக இதுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. பட் வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறேன். நான் 2021 நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன்.
பட் நான் வந்து அவரை நான் பெருமையாக சொல்லிப்பேன், என்னோடய குருன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நாங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் தான் நான் உள்ளுக்குள்ளே வந்தோம். அவர் மூலியமாக தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் நான். அதை நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன். நான் நிஜமாக அவர் என்னோடய குரு தான். நான் வந்து பேச்சுக்கு சொல்ல, நிஜமாக வந்து இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தது அவர் தான். பட் அவரை நான் வந்து பிளைண்டாக தான் நம்பினதில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ என் ஒய்ஃபே மாறிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களே இந்த பக்கம் இழுத்துடலாம் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சதீஷ். என் நேட்டிவ் வந்து ஈரோடு. திருப்பூரில் வந்து பாடி பில்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நானும் அண்ணன் தான். ஆக்சுவலாக நிர்மல் மூலியமாக தான் எனக்கு சார் வந்து பழக்கம். முன்னாடியே எனக்கு மார்க்கெட் பற்றி தெரியும். பட் ஆனால் அவுட் ஆஃப் மார்க்கெட்லேயே இருந்தேன். நான் பேட்ச் 36 தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ 5 lakhs இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஜெகதீஷ். நான் சேலம்லேருந்து வரேன். ஒரு சாரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் அவரோட இன்ட்ரோவே எனக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் செல்ஃபாக தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணிருந்தேன். ஆனால் அப்போ ரொம்ப எனக்கு பேனிக்காக இருக்கும். ஏன்னா ஒரு 10 years பிஃபோர் நான் பண்ணிவிட்டு திரும்பி ஸ்டாப் பண்ணிட்டேன். லாஸ் ஆகிறத பார்த்துட்டு டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி பிரேக் எடுத்தேன். திரும்பி ஒரு 3 years முன்னாடி திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 2 years லாஸ்ட் 6 months பார்க்கும்போது திரும்பி நெகட்டிவ் போது பேனிக் சுச்சுவேஷனில் இருக்கும்போது சாரோட அறிமுகம் எனக்கு கிடச்சிது. திரும்பி என்னோடய ஸ்டாக்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு வைத்துட்டு ஒன்லி பிளைண்டிங் ஃபாலோவிங் ஓகே ஸ்டாக்ஸ். அப்போ இப்போது என்னுடைய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 50 lakh இன்வெஸ்ட்மெண்ட். ஹாய் எவ்ரிவன், என் பேர் நிவிதா. நான் என்னோடய ஹஸ்பண்டோடு வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஸ்டாக்ஸ் பற்றி சின்ன வயசில் பெரியவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டாக்ஸ்னால் ஷேர்னு சொல்லுவாங்க, ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஒரு இவன் சின்ன வயசில் ஒரு 3-4 years இருக்கும்போது ஓகே ஷேர்னா ஷேர் வாங்கினா ஷேரை தான் வாங்குறாங்களோ அப்படிங்கிற தவிர தான் எனக்கு இருந்தது. ஸோ அப்புறம் ஒன்ஸ் காலேஜ் ஆஃபீஸ் இங்கே வரும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் படிச்சுட்டே இருப்பான். பார்த்தா நாங்கள் எல்லாம் இன்கம் வாங்கும் போது கடைசி 1 year பார்த்தா எவ்வளோட பேங்க் பேலன்ஸ்னா we will say something. பட் ஆனால் அவங்ககிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு அப்போல்லாம் தெரியல. ஒன்ஸ் ஃபேமிலி ஆகும்போது தான் அதோட சேவிங்ஸ், ஷேர்ஸ் அதெல்லாம் வந்து தெரியுது. பட் இவர் இன்ட்ரெஸ்ட் இருந்தார். ஸோ எனக்கும் அதில் ஓகே ஃபைன், எனக்கு அது குட்டுன்னு ஏன்னா நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது அது குட்டுன்னு ஃபாலோ ஆச்சு. ஸோ we are working together. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சிவராமகிருஷ்ணன். நான் என் மச்சனோடையும் தங்கச்சியோடையும் வந்திருக்கேன். நான் ஒரு 10 years-ஆ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இறண்டாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு 4 years-ல தான் பாதி பண்ணிகிட்ருக்கேன். பாதி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிஷியலாக எனக்கு வந்து மார்க்கெட்னா ஃபஸ்ட்டு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 4 years-ஆ வந்து போட்டுட்ருந்தேன். ஆனால் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறலாம் பார்த்து பிஎஃப், இபிஎஃப், பிபிஎஃப் எல்லாம் போட்டோம். ஆனால் அந்த பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து கெயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் மச்சான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஒரு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த ஜேர்னியில் வந்து நானும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. தேங்க்யூ. சார் இது வச்சுக்கணுமா? வணக்கம், என் பேர் சக்திவேல். 2006 நான் மார்க்கெட்டில் இருக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, அடிபல் 2 வச்சுக்கேன். ஓகே, ஸோ எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் அந்த 2006 இருக்கவங்க எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் பார்த்துருப்பாங்க. ரைட் ஃப்ரம் ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் வந்து சார்ட் ரீடிங் பண்ணி பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ எந்த இதெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2012 வந்து ஐ கேம் டு திஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலி நம்மளுக்கு மொத்தம் நல்ல ஒரு மென்டர் ஒருத்தர் இருந்துட்டாலே போதும். நம்மளுக்கு அவங்க ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ 2012 வந்து ஆயுஷ் மிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கார் இல்லையா, அவர் சில பிளாக்ஸ்லாம் எழுதியிருப்பார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஐ இன்வெஸ்டட் அரவுண்ட் சம் 70,000 2012. ஒன்லி 70,000. லாஸ்ட் இயர் தான் க்ளோஸ் பண்ணேன். அதோட வேல்யூ வந்து அரவுண்ட் 9.8 lakhs க்ளோஸ் பண்ணேன் நான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல மென்டர் வச்சுக்கிட்டு, நல்ல ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு, திரும்ப அந்த ஸ்டாக்ஸை பற்றி ரொம்ப ஒரி பண்ணாமல் அதை வளர விட்டாலே அது ஒரு பிக் ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும்.
ஸோ அதில் பண்ண விஷயம் வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணல, ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்ணல. சரி, ஓகே. சார் வந்து எனக்கு 2022 தெரியும் ஆக்சுவலாக. அந்த குரூப்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் சொன்ன இஸ் ஓப்பன் புக். ஆக்சுவலி இந்த ஓகே ஷீட் ஒன்றுமே கிடையாது. அவர் இப்போது அந்த ஷீட் இப்போ கொடுத்து நம்ம பே பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் எவ்ரி திங் இஸ் அவைலபிள். நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த கான்செப்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த கான்செப்டை நான் ஏற்கனவே டெரைவ் பண்ணி ஆல்ரெடி ஃப்ரேம்டு சேம் எக்ஸல் அதே மாதிரிலாம் பண்ணியிருக்கு. சரி, எதுக்காக மறுபடியும் இப்போ தான் ரீசெண்டாக மறுபடியும் அந்த ஷீட் வாங்கினேன், ஏன்னா ஒரு நெட்வொர்க் வேணுன்றதுக்காக. ஸோ அகைன் லைக் டு இன்வெஸ்ட் அண்ட் வாண்ட் டு பிகம் 10 crores. அது இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு இதுக்காக ஒரு எய்ம்காக உள்ள வந்திருக்கேன் மறுபடியும். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குபேந்திரன். மதுரையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நான் ரீட்டைல் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன். நான் இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ தான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னுடைய நண்பர் சரவணகுமார் தான் உதவி புரிஞ்சார். நன்றி. என் பேர் சரவணகுமார், மதுரையிலேருந்து வரேன். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு 23 years ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 lakhs சாரோட அட்வைஸ் ப்ராப்ளம் 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் வச்சுருக்கேன் நான். ஓகே, தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணசாமிங்க. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். வெங்கட் சார் பேட்ச் 29th பேட்சில் அவர் கூட ஜாயின் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே எம்எஃப்ஐயில் அவர் பழக்கம். வெங்கட் சார்கிட்ட நான் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட்டில் இறங்குறப்போ பேனிக் ஆகாமல் இருக்கிறது, ஸ்டாக் செலெக்ஷனு, கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் எனக்கு நல்லா வளர்ந்துருக்கு. கான்ஃபிடன்ஸ் வந்ததால் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 23 ஆரம்பிச்சியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திகிட்டே வந்திருக்கேன். இப்போ அரௌண்ட் 30 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணதுக்கு. ஸோ என் நேம் விக்னேஷ். நான் என் சொந்த ஊர் தூத்துக்குடி. அண்ட் நான் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் லிட்டலி ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டட், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனியில் ஒரு லீட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ஆக்சுவலாக நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து என் பாப்பா பிறந்த உடனே அப்போ வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஸோ என்னோடய கம்பெனியில் உள்ள ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரிட்டையர் ஆகணுன்னா இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத எனக்கு அதுவே ஃபஸ்ட் டைம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அப்படி நான் பார்க்கும்போது நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நியர்லி 3 crores 4 crores அந்த டைமில் அப்படி வந்துச்சு. எனக்கு இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றதே ஒரு ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ தான் சாரோட போஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப லாஜிக்கலாக ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ வந்து அப்போ இருந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு உள்ள ஒரு சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு. நான் ஏர்லியாக ஒரு போனால் போட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 1 lakh வச்சு அப்படி தான் ரியலாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதோட பெனிஃபிட் வந்து நான் எப்போ ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்ட் ஆன டைம் நினைக்கிறேன் சார். ஸோ அப்போ தான் வந்து சார் சொன்ன ஸ்டாக்ஸை தவிர்த்து நானாக சில ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணேன். பட் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக சிப் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லாஸ் தான். ஸோ இதில் என்னோட அந்த ஸ்டாக்கோட கெயின்ஸை விட நான் ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, என்னோடய மென்டல் பீஸ் வந்து, அதாவது என்ன சொல்ல, இவ்வளோ அந்த ஃபால்லையுமே எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய இது. அண்ட் சாரோட நான் ஜாயின் பண்ணும்போது நான் தான் இந்த ஆர்மியில் யங்கஸ்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு 4 years முன்னாடி. இப்போ என்னோட ஏஜ் 30. ஸோ நான் தான் யங்கஸ்ட் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நிறைய பேரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணவே இல்லை. அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது மந்த்லி 10,000 சம்திங் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது 3 years down the line நான் ஆல்மோஸ்ட் 15 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் வித் ஹியூஜ் கெயின்ஸ். அண்ட் தேங்க்யூ சார்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவசங்கரி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் விக்னேஷ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் இதை பற்றி எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது. ஒரு 2 years பேக்ஸ் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும். நான் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் மைண்ட் மாதிரி லைக் ஆர்டி, எஃப்டி, சேவிங்ஸ்னால் இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். அதான் சேஃப்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அவேர்னஸ் இருக்காது. இவர் கொடுக்குற சேவிங்ஸை ஆர்டியில் போடணும், எஃப்டியில் போடணும், மீதியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கே தெரியாமல், ஏன்னா நான் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம இப்போ தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 30 தான் எங்களுக்கு குட்டி பாப்பா இருக்கா. அவங்க பண்ணுறவங்களாம் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த அவேர்னஸ்லாம் இல்லை. கரெக்டாக பண்ணணும், தப்பாக பண்ணிடக்கூடாது, லாஸ் ஆயிரும், அவ்வளோ ஓடும். நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஸ்டாக் வாங்க போகிறேன் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் என்ன சொன்னார், ஓகே 2 years நம்ம வந்து ஆர்டி போடுவோம், எஃப்டி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். எனக்காக நான் சண்டை போடுறேன்றதுக்காக. அது சேம் டைம் அவருக்கு இருக்கிற சேலரியில் இருக்கிற சேவிங்ஸ் மீதி கொஞ்சம் இருக்கிறத வந்து அவர் இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது எனக்கு தெரியாது. அப்புறம் 2 years கழிச்சு பார்த்தா என்கிட்ட ஒரு 5 to 8 lakhs இருந்தது. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் தான் பண்ணார், ஸ்டாக்கில் தான் போட்டார். அதுக்கப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்டாக்ஸ்னால் என்னென்ன பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய அவேர்னஸ் கிடச்சிது. இவங்க கொலீக்ஸ்க்கும் நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கொலீக்ஸே இவங்களை இவங்க கொலீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 38+40 அந்த ஏஜ் குரூப் தான். அவங்களே இன்ன வரைக்கும் உங்ககிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்பாங்க. எல்லா எக்ஸிக்யூஷனும் சொல்லி கொடுப்பாங்க. பட் லைக் என்னது இதுதான் பண்ணணும்லாம் கிடையாது. இது ஒரு ப்ரோட்டோகால், இந்த ஐடியாலஜியாக ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது வந்து லைக் இப்போ ஓரளவு ஒரு அவேர்னஸ் இருக்குது. என்னை முக்கியமாக நீ கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, லைக் வெளில வா, வந்து பாரு, எவ்வளோ உமன் இன்வால்மெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வந்து பாரு, அதை பற்றினது தெரிஞ்சுக்கணும், நீனும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். லைக் கரண்ட்லி நல்லா ஒரு க்ரோத்தில் இருக்காங்க. எனக்கு டெய்லி லவ் யூ சொல்லுவாரோ இல்லையா, சாரை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டார். நான் அவர் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு தான் வந்தேன் நான். அவ்வளோதான், தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங் சார், பொதுவாக வந்து நம்மளோட ஏஜ் கேட்டகரியில் தான் வந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகும். அண்ட் சாரோட வந்து ஃபேஸ்புக் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி ஏதாவது நைட் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் தூங்காமல். அப்போது சாரோட போஸ்ட் பார்க்கும்போது எனக்கு அதோட ஹியூமர் லெவலே வேறு. அது அந்த ஹியூமர் லெவலில் வந்து கனெக்ட் ஆகிறது தான் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸே வந்து பிரேக் பண்ணுது. ஸோ சார் கீப் கண்டினியூங் தட். அண்ட் உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது தான் வந்து முதல் வந்து எனக்கு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணும்போது இந்த 2 crore பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ஆக்சுவலாக எனக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான கரெக்டான டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பெரிய லேர்னிங் இதில். தேங்க்யூ சார். Sir, I'm a defense pensioner. I have got a portfolio, newly have come down here. I have got a portfolio of 20 lakhs and mutual funds only. Thank you. I would like to know the things I join. ஹாய் எவ்ரி ஒன், என்னோட பேர் சையத் ரசூல். நான் வந்து ஐடியில் ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்டாக இருக்கேன். ஸோ 2021 நினைக்கிறேன் எம்எஃப்ஐஎல் தான் அண்ணனோட இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிது எனக்கு. அப்போ தான் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஹவுஸ் லோன்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து பிளான்டாக போவோம் இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 4-5 மியூச்சுவல் ஃபண்டு போட்டு இதெல்லாம் கொடுத்தாரு. கோல்டெலாம் கேட்டார். எல்லா கோல்டையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அடுத்த 1 மாதத்துலேயே அண்ணனோட இன்ட்ரடக்ஷன் எனக்கு கிடச்சிருச்சு. ஐ ஃபீல் பிட்டி ஃபார் ஹிம் ஆக்சுவலாக. நானும் அதுக்கு முன்னாடி வந்து இது ஸ்டார்ட் பண்ணணுமே அப்படின்றதால ரிச் டேட் புவர் டேடு, சைக்காலஜி ஆஃப் மணி எல்லாத்தையும் எடுத்து எல்லா நோட்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு ஆர்ஓசி, பி அது இதுன்னு எல்லாம் 2 பக்கத்துக்கெல்லாம் எழுதி வச்சுருந்தேன். பறவை மூலியம்மா அந்த தூள் படத்தில் தூக்கி போடுற மாதிரி இதையாட எவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டை கொடுத்தாரு. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஒரு அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல. ஸோ ஒருத்தர் மேலே வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகாது. பட் இந்த மனுஷன் மேலே என்னன்னு தெரியல, அந்த ஓப்பன்னஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. அது எப்படி சொல்கிறது, அந்த ஃபஸ்ட்டு அந்த எக்ஸல் ஷீட் வந்து நாம் ஐடியில் இருக்கிறதால நம்ம அதை நல்லா ஈஸியாக ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான் பண்ணுறாங்க, இதுதான் ஃபார்முலா, இதுதான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. பட் இருந்தாலும் வந்து அவர் அந்த டைமில் வந்து நிறைய ஒரு நெகட்டிவ், அதில் இருக்கிற பாசிட்டிவ் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரில. பட் அதுலேருந்து நெகட்டிவ்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்க. பட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே முதல்லே புக் பண்ணிட்டேன். நான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டையே நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இல்லை, அது வந்து உங்களோட உழைப்பு அப்படின்ற மாதிரி நான் அது பே பண்ணிட்டு தான் நான் வந்து அட்டன் பண்ணேன்.
ஸோ அப்போ இருந்து நான் வந்து அண்ணன் கூட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நான் எதாவது டவுட்னா அவருக்கு ஜஸ்ட் மெசேஞ்சரில் தான் மெசேஜ் போடுவேன். ஆனால் இப்போ தான் அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பட் இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி க்ளோஸ் பாண்டிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இமீடியட்டாக ஃபோன் பண்ணிவிடுவார் எதாவது டவுட்னா. ஆனால் அந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்லாம் வந்து வேறு லெவலு. ஸோ ஃபீலிங் ப்ரவுட் டு பி ஆல் ஆஃப் வித் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா in this opportunity. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோடய பேர் யாசின். நான் வந்து ஐடியில் லீட் கியூவாக இருக்கேன். ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ இவரால் தான். ஸோ ரசல் பாய், எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எல்லோரும் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையை வந்து வீட்டுக்கு விருந்து கூப்பிடுவாங்க. ஆனால் இவர் வந்து உங்களுக்கு ஒரு செஷன் வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு என்ன சொன்னார்னா, ஸோ உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடணும், ஒரு ஸ்டாக்ஸில் போடணுங்கிற மாதிரி நிறையா இன்புட்ஸ் கொடுத்தாரு. பட் என்னோடய ஸ்டாக்ஸோட இது பாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க எல்லாமே வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி ஓகே ஃபஸ்ட்டு அவர் சொன்ன ஒரு 3 டிக் பண்ணிடுவோம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாக்ஸில் போகலாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். அதுக்கு இருந்துக்கு மெயின் காரணம் என்னென்னா, ஸோ அவர் வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஸோ அவர் வந்து இன்னொருத்தர் அட்மையர் பண்ணுறாருன்னா அது வந்து கண்டிப்பாக அது தப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, ஒரு அந்த 3 டிக் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், பையனா இந்த மாதிரி 3 நீங்கள் சொன்ன டிக் மார்க்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன், ஸோ இப்போ நான் ஸ்டாக்ஸ்க்கு வரலான்னு இருக்கேன், நீங்கள் எனக்கு ஒரு இன்புட்ஸ் கொடுங்கன்னொடனே ரசல் பாய் வந்து குருஜியோட கான்டாக்ட்ஸ் கொடுத்தாரு. ஸோ அப்புறம் பேசணும். இப்போ 2 to 3 months தான் நான் வந்து இந்த நம்ம குரூப்பில் இருக்கேன். ஸோ என்னோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2L இருக்குது. தேங்க்ஸ் குருஜி, தேங்க்யூ ஆல். என்னுடைய நேம் கணேஷ். நான் இங்கே டேட்டா ஆர்கிடெக்டாக ஒரு பேங்க் ஆஃப் நியூயார்க் மிலானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு என்ன நான் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி அந்த கைண்ட் ஆஃப் அ திங். என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஆல்வேஸ் அ ரிஸ்கி கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ 2022 முன்னாடி வரைக்கும் வாட் எவர் ஐ டன் வாஸ் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் ஆன் த கோல்டு அண்ட் தென் ரியல் எஸ்டேட் கைண்ட் ஆஃப் அ திங். அப்புறம் 2022 தான் என்னுடைய வீடு நான் கட்டி முடித்தேன். அதுக்கப்புறமா வந்து ஐ தாட் ஆஃப் வாட் இஸ் அ நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கைண்ட் ஆஃப் அ திங். அப்போ இனிஷியலாக ஐ ஸ்டார்டட் வித் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் தட்ஸ் வை தே சேட் இட் இஸ் சேஃப் அண்ட் அதர் ஸ்டஃப். அண்ட் த்ரூ ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ் I got the contact about Venkat and the Google Sheets and other stuff kind of a thing, and I started investing from 2013.